السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 92. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 92ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நடுநிலையை பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அமையக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 92ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகள முதலாவது ஹதீஸ் ஆகிறது அவர்கள் அழியட்டும் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல இந்த மார்க்கத்தை அவர்கள் கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள், லேசாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தேவையில்லாத காரணங்களுக்காக எந்த ஒரு தேவையுமின்றி அதை கஷ்டப்படுத்தி அதை கடுமையாக்கக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் அழியட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு பத்வா செய்தார்கள், சாபம் செய்தார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு பத்வா செஞ்ச காரணம் என்ன? இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு லேசான ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை முஸ்லிம்கள் நல்லபடியாக செய்யணும் என்பதற்காக தான் அல்லாஹ்வே லேசாக்கி வச்சிருக்கான். அந்த மார்க்கத்தை கடுமையாக்குறதன் மூலமாக பல இபாதத்துக்கள், பல வழிபாடுகள் தடையாக போகும். நிறைய பேருக்கு சடைவை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த அமல்கள் ஆகிரும், அல்லாஹுடைய அந்த வழிபாடு ஆகிரும். அதன் காரணமாக அவர்களுக்கு அழிவு ஏற்படட்டும், அவர்கள் அழியட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் அமைகின்றது. இதனுடைய கூடுதல் விளக்கத்தையும் அந்த தர்ஜுமாவையும் நாம் இந்த ஹதீஸ் இப்போ இன்ஷா அல்லாஹ் வாசிக்கும் பொழுது நாம் பார்ப்போம். இப்போ அடுத்தபடியாக இந்த 2வது ஹதீஸானது நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசங்கள்லாம் நமக்கு கிட்ட தருவாங்க. அந்த உபதேசம் என்னன்னு சொன்னா, முதலாவதாக அந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது எளியதான ஒரு மார்க்கமாக இருக்கு. இந்த மார்க்கத்தை யாரு மறைச்சு வச்சாலும் சரி, யார் இந்த மார்க்கத்தை கடுமையாக ஆக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி, அவரால் அது முடியவே முடியாது என்பதை சொல்லி சில உபதேசங்களை செய்கிறாங்க. அது என்ன உபதேசம்னா, முதலாவதாக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்தபடியாக நடுநிலையை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதாக சொல்லுவாங்க. மூன்றாவதாக ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்ளுங்கள், வாழ்த்து சொல்லிக்கோங்க உங்களுக்குள்ள அப்படின்னு ஸல்லல்லாஹு ஒரு உபதேசத்தை சொல்லுவாங்க. அடுத்தபடியாக காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிது நேரமும் வணங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவாங்க.
அப்ப காலையிலும் நீங்க தொழுவுங்க, மாலையிலும் நீங்க தொழுவுங்க. காலையிலும் நீங்கள் உங்கள் உதவிகளை ஆக்கிக் கொள்ளுங்கள், மாலையிலும் நீங்கள் உங்கள் உதவிகளை ஆக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த இரவினுடைய ஒரு கடைசி பகுதி, அந்த கடைசி பகுதியில் நீங்கள் உங்களுடைய இபாதத்துகளை அமல்களை செய்வதற்காக அந்த நேரத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்போ நீங்க நடுநிலையை பேணிக்கங்க என்பதாக என்பதாக தான் இந்த ஹதீஸுடைய மொத்த கருத்தாக இருக்கு. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு வார்த்தையாக போட்டு சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு செய்த அந்த உபதேசமாக இருக்கின்றது. அதன் காரணமாக தான் நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். இன்னும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய அந்த தர்ஜுமாக்களையும் அதற்கான கூடுதல் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பாடம் ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நாம் இப்பொழுது பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 144வது ஹதீஸ். அப்போ இந்த ரியாது சாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய அந்த வரிசையின் பிரகாரம் இது 144வது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது وعن ابن مسعود رضي الله عنه, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்தியூன, அந்த கடின போக்கு காட்டக்கூடியவர்கள் அழிந்து விட்டார்கள். காலஹா, இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தலாசன், 3 முறை இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதுல அந்த நபர்களுக்கு தேவையில்லாமல் மார்க்கத்துல புது புது விஷயத்தை திணிக்கக்கூடிய, கடுமையாக அதை சிரமத்திற்குள்ளாக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நாசம் உண்டாகட்டும்னு 3 வாட்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், இப்ப அழிவு உண்டாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 தடவை அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அதற்கு காரணம் என்ன? அப்போ அது எந்த அளவிற்கு கொடுமையான ஒரு விஷயமாக அது இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும் முதலாவதாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தவறு என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கடுமையாக ஆக்காதீங்க. முன்னாடி ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம், இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ரொம்ப லேசான ஒரு மார்க்கமாகவும், செய்வதற்கும் அமல் செய்வதற்கும் இபாதத்தில் வழிபாடில் ஈடுபடுவதற்கும் இது ரொம்ப லேசான மார்க்கமாக இருக்கு. மனிதனுடைய அந்த உடல் சக்தியிற்கும் அந்த மனசக்தியிற்கும் ஒத்து போகக்கூடிய அந்த அளவிற்கு லேசான ஒரு மார்க்கமாக அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை அமைச்சிருக்கிறான். அப்படி நமக்கு தந்த அந்த மார்க்கத்தை நீங்கள் கடுமையாக ஆக்காதீர்கள். படி கடுமையாக்க கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அழிவை தருவானாக பதுவா செஞ்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துவா கபூலாகும் இருக்குமா? நிச்சயமாக கபூலாகும். அது கண்டிப்பாக அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த மார்க்கத்தில் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அந்த நபர்கள் அழிவார்கள் என்பது உறுதி. இப்போ அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தாரை விட்டும் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் செய்யக்கூடிய அந்த செயலை நம்ம எப்போதும் செஞ்சிடக்கூடாது. மார்க்கத்துல அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் முன் வந்து செய்துவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்த வருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸானது முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது
இந்த பாபுல் இக்திசாத் நடுநிலையை பேணுதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மார்க்கத்தில் கஷ்டத்தை, சிரமத்தை தேவையில்லாமல் உண்டாக்கக்கூடியவர்களுக்கு நாசமுண்டாகட்டும், அவர்கள் அழிந்து போகட்டும் என்பதாக துஆ செஞ்சாங்களா இல்லையா? அப்போ அவர்கள் அழிந்து போகட்டும்னா என்ன? அல்லாஹ் தந்த இந்த லேசான மார்க்கம், நடுநிலையை பேணி நடக்கக்கூடிய இந்த செயலை விட்டும் அவர்கள் கடுமையான ஒரு விஷயத்தை உள்ள திணிக்கிறாங்களா இல்லையா? அப்போ இது தவறு என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி தருகிறார்கள் இல்லையா? இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸு இந்த கருத்தை உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாத் நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமையக்கூடியதாக இது நமக்கு இருக்கின்றது. இன்னும் நாம மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அவர்கள் அழிந்து விடட்டும் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அடுத்தபடியாக இங்க அல் முத்தனத்தியூன என்பதாக ஒரு வார்த்தையை மேல நமக்கு சொன்னாங்களே இல்லையா ஹதீஸ்ல? அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்லும் பொழுது கற்றுத்தராங்க. அல் முத்தஅம்மிகூன ஆழமாக்கக்கூடியவர்கள், அல் முத்தஷத்திதூன கடுமையாக்கக்கூடியவர்கள். அப்போ ஆழமாக்கக்கூடியவங்க, கடுமையாக்கக்கூடியவங்க அப்படின்லாம் ஒரு அர்த்தத்திற்கு இந்த முத்தனத்தியூன என்ற வார்த்தை வரும்னு சொல்றாங்க. இப்போ ஆழமாக்குறதுன்னா என்ன? ஒரு விஷயத்த நல்லா தோண்டி ஆழமாக்குறோமா இல்லையா? ஒரு விஷயத்த கஷ்டப்படுத்துறோமா இல்லையா? அதற்கான அர்த்தமும் வரக்கூடியதாக இருக்கும். அல் முத்தஷத்திதூன இன்னும் கடுமையாக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை நம்ம அப்படி கடுமையாக்குறோமா இல்லையா? இப்படி கடுமையாக செய்கிற அந்த கடுமையான காரியத்திற்கும் அந்த முத்தஷத்திதூன என்ற இந்த வார்த்தைக்கான அர்த்தத்திற்கும் இது வரும்னு நமக்கு சொல்றாங்க. அது எப்போன்னு சொன்னா ஃபி கைரி மௌதிஇ தஷ்தீதி, கடுமைப்படுத்துதல் என்பது தேவையில்லாத விஷயத்தில். இப்போ சில விஷயத்துல கடுமைப்படுத்தலாம், கடுமைப்படுத்துறதுக்கும் சில இடங்கள் இருக்குதா இல்லையா? அப்போ அந்த கடுமைப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல கடுமையாக சில விஷயங்கள் ஆக்கணும்னு சொன்னா அந்த இடத்துல கடுமையா தான் இருக்கணும், அந்த இடத்துல விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனா தேவையில்லாம கடுமையே இந்த இடத்துல தேவையில்லை இருந்தாலும் அதுல கடுமையாக்கி அதுல ஆழமாக ஆக்கக்கூடிய அந்த செயல் செய்யக்கூடியவர்கள் தான் முத்தனத்தியூன என்ற அர்த்தம் இங்கு வரும் என்று நமக்கு இங்கு தெரிவித்து தராங்க. அப்போ இந்த ஹதீஸ நம்ம முழுசாக பார்த்து நம்ம நிறைவு செஞ்சாச்சு. இப்ப அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இந்த 145வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் இது 145வது ஹதீஸ் என்பதாக சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, ஆன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க என்ற செய்தியை நமக்கு சொல்லி தராங்க. அப்போ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன யுசுருன், நிச்சயமாக இந்த மார்க்கம் என்பது யுசுருன் எளிமையானதாகும். எளிமையானதாக, ஈஸியானதாக, லேசானதாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நம்ம இதை பத்தி நிறைய விஷயத்த நம்ம பேசிட்டோம். அப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அல்லாஹு தஆலா இதை ரொம்ப லேசா ஆக்கி வச்சிருக்கான். இது ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கமாக அமல் செய்வதற்கும் அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கும் அப்படி எல்லா விஷயத்திலேயும் ஒத்து போகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மார்க்கமாக இந்த தீனுல் இஸ்லாம் இருக்கின்றது என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வலை யுஷாத்தத் தீனு, அந்த மார்க்கம் கடுமையாக்கப்படாது.
இல்லா கலபஹு. அந்த மார்க்கமானது அவரை வென்றே தவிர. அப்போ யாராவது அந்த மார்க்கத்தை கடுமைப்படுத்த நினைச்சா, இப்ப கடுமையாக்கணும், கடுமையான விஷயங்களை கொண்டு வரணும், மேலோங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மார்க்கத்தை கொஞ்சம் சித்தத்தாக்கணும், மக்களுக்கு ரொம்ப கடுமையானதாக ஆக்கணும் என்று யாரு நினைக்கிறார்களோ அவர்களை இந்த இஸ்லாம் மார்க்கம் வென்றுவிடும், ஜெயிச்சிரும்னு சொல்றாங்க. இப்ப இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஜெயிக்காமலேயே அவரு இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஷதீதாக்கிற முடியாது, தஷ்தீதுபடுத்த முடியாது, கடுமையாக்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஃபஸத்தீது. ஃபஸத்தீதுன்னு சொன்னா கூடுதல் குறைவின்றி நடுநிலையோடு அமல் செய்யுங்கள் என்று அர்த்தம் வரும். அப்போ நம்ம அமல் செய்யக்கூடிய அந்த அமல்ல எந்த ஒரு கூடுதலும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. அப்படி எந்த நிலையில நடுநிலையா செய்யறது கரெக்டா இருக்குமோ அப்படிப்பட்ட அந்த நிலையில அந்த நடுநிலையை பேணி நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சொல்ல வருகிறார்கள். வகாரிபு. இன்னும் காரிபுன்னு சொன்னா பரிபூர்ணமான ஒன்றை செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்கு நெருக்கமான ஒன்றை செய்யுங்கள். அப்போ பரிபூர்ணமா ஒரு விஷயம் இருக்கு, அதை செய்ய முடியல, அதை செய்யறதுக்கு நமக்கு தாக்கத்து இல்லை, சக்தி இல்லைன்னு சொன்னா அதற்கு நெருக்கமான ஒன்றையாவது நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நெருக்கமான ஒன்றை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலமாக தான் வகாரிபு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டாவதாக நமக்கு சொல்லி தந்தார்கள். இன்னும் அபஷிரு, நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அப்போ அபஷிருனா பொதுவா சுப செய்தி சொல்லுங்க, சுப செய்தி அறிவிங்க என்பதாக தான் அர்த்தம். இந்த இடத்துல என்ன வைக்கணும்னா நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். இப்போ நீங்க ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் ஜெயிச்சாருன்னு சொன்னா நீங்க அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்ளுங்க. வாழ்த்துக்கள், நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நல்லது, நீங்க நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவரை மனமாற பாராட்டி அவருக்கு நீங்கள் வாழ்த்தை கூறுங்கள், உங்களுடைய அந்த வாழ்த்தை அவருக்கு நீங்கள் தாருங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள், பில் கதுவதி வர்ரௌஹதி, அந்த காலையை கொண்டும் இன்னும் மாலையை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். வஷைஇம் மினத்துல்ஜதி, இரவின் சில பகுதிகளை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்ப துல்ஜத்துன்னு சொன்னா இரவினுடைய கடைசி பகுதிக்கு சொல்லுவாங்க. இப்ப இரவு எங்க முதல்ல ஸ்டார்ட் ஆகுது, மகரிபில ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அந்த மகரிபில இருந்து சுபஹ் பாங்கு வரைக்கும், சூரியன் உதயமாகும் வரைக்கும் தான் இரவு. அந்த இரவை சில பகுதிகளாக பிரிச்சு அதில் கடைசி பகுதி இருக்குமா இல்லையா, அந்த சூரியன் உதயமாகுவதற்கு கொஞ்சம் முன்னால் உள்ள நேரம், அந்த நேரத்திற்கு தான் துல்ஜத்துன்னு சொல்றாங்க. அப்போ அந்த துல்ஜத்துடைய அந்த நேரத்துல இருந்து நீங்கள் அதை கொண்டும் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக இதன் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலையிலையும் அதாவது அந்த இந்தந்த நேரங்களில் இபாதத்து செய்வதன் மூலம் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இப்ப காலையில மாலையில அந்த இரவினுடைய அந்த கடைசி பகுதி, அந்த இரவினுடைய அந்த சில பகுதிகளை கொண்டு நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ மொத்தமா அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எவனும் இந்த மார்க்கத்தை கடுமையாக்க முடியாது. இந்த மார்க்கத்தை யாராவது கடுமையாக்க நினைச்சா இந்த மார்க்கம் என்பது, இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த புனித மார்க்கம் என்பது அவனை வென்றுவிடும். அவனை வென்றுவிடும் என்றால் அவன் தோற்று விடுவான். அந்த மார்க்கத்தோட அவன் மோத முடியாது. இந்த மார்க்கத்தை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. தஷ்தீதாக அதை கடுமைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக அந்த மார்க்கத்தை அவனாக்க முடியாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்ல வராங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு உபதேசமாக ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க. ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸினை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள் என்பதை இங்கு பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இக்திசாது, இந்த
நன்மையில் நடுநிலையை பேணுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய கருத்துல முதலாவது கருத்தே அந்த இஸ்லாத்தை யாராலும், இந்த தீனுல் இஸ்லாத்தை யாராலும் அந்த மார்க்கத்தை கடுமைப்படுத்த முடியாது என்பதாக சொன்னாங்க. அடுத்தபடியாக இறுதியாக சொல்லும்போது அந்த இரவினுடைய ஒரு பகுதி, கடைசியான ஒரு பகுதியில நீங்க இபாதத்தை ஆக்கிக்கங்க, உங்களுடைய வழிபாடுகளை அமல்களை ஆக்கிக்கங்க. இரவு முழுவதும் நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு காரியத்தை செஞ்சா போதும். அந்த காரியத்தை நீங்க நிரந்தரமா செய்யுங்க. அதற்கு அல்லாஹு தஆலா நிரந்தரமாக உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இதன் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்ல வருகிறார்கள். இன்னும் இந்த ஹதீஸானது நம்ம மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இது அசலான ரிவாயத்து, அசலான அறிவிப்பு. இந்த 145வது ஹதீஸ்ல சொன்ன இந்த அசலான அறிவிப்பை நம்ம பார்த்தாச்சு. இதுல இன்னொரு அறிவிப்புக்கான செய்தியும் நமக்கு சொல்லித்தராங்க பாருங்க. வஃபி ரிவாயத்தில் லஹு, இந்த ஹூடைய லமீரு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை பார்த்து போகுது. அந்த இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்குரிய இன்னொரு ரிவாயத்தில், இன்னொரு அறிவிப்பில் உள்ளது, சத்திது, கூடுதல் குறைவின்றி நடுநிலையோடு அமல் செய்யுங்கள், வகாரிபு, இன்னும் பரிபூரணமான ஒன்றை செய்ய முடியவில்லை என்றாலும் அதற்கு நெருக்கமான ஒன்றை நீங்கள் செய்யுங்கள், வகுது, நீங்கள் காலையில் உதவி தேடிக் கொள்ளுங்கள், வரூஹு, இன்னும் நீங்கள் மாலையிலும் உதவி தேடிக் கொள்ளுங்கள், ஒஷைஉம் மினத் துல்ஜதி, அந்த இரவிலிருந்து ஒரு பகுதி, சில பகுதிகளை கொண்டு நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். அப்போ காலையிலும் மாலையிலும் இரவின் சில பகுதிகளிலும் இபாதத்து செய்வதன் மூலம், வணக்க வழிபாடில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல் கஸ்தல் கஸ்த, அப்போ இதற்கான அர்த்தம் என்னன்னா, நடுநிலையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், நடுநிலையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்போ இது மஃஊல் முத்லக்கா இருக்கு, போக்கப்பட்ட ஃபிஅலுக்கான ஒரு மஃஊல் முத்லக்காக இது இரண்டும் இருக்கு. அப்ப அது போக்கப்பட்ட ஃபிஅல் என்னது? யக்தஸிது என்பதாக இருக்கும். அப்ப யக்தஸிதுல் கஸ்தல் கஸ்த, நீங்கள் நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் தபுலுகு, நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிவாயத்தின் மூலமாக சொல்லி தருகிறார்கள். அப்போ ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல விளங்கணும். இந்த இடத்துல அல் கஸ்த என்பதாக 2 தடவை நம்ம கொண்டு வந்தாங்க. அப்போ இதெல்லாம் என்னது? இந்த போக்கப்பட்ட ஃபிஅலுக்கான மஃஊல் முத்லக்னு நம்ம சொன்னோம். அப்போ பொதுவா அந்த மஃஊல் நமக்கு தெரியும். மஃஊல் மொத்தம் 5 வகை, 5 மஃஊல் இருக்கு. அப்போ எல்லா கிதாபுலையும் ஆரம்பமா கொண்டு வரக்கூடிய ஒரு மஃஊலே இந்த மஃஊல் முத்லக் தான். ஏன்னா இதுதான் ஃபிஅலும் மஸ்தரும் ஒரே வசன்ல வரக்கூடியதாக இருக்கு. எப்படி? உதாரணம், லரப்து லர்பன் என்று சொல்றது மாதிரி யக்தஸிது அல் கஸ்த அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வரும். அப்ப இது எதற்காக வேண்டி இப்படி சொல்றாங்கன்னா, உறுதிப்படுத்துது விதமாக நமக்கு சொல்லுவாங்க. லரப்து லர்பன்னா, நான் அவனை உறுதியா அடிச்சேன், உறுதியாக நான் அடித்தேன் அப்படின்னு உறுதிப்படுத்தும் விதமாக சொல்றோமா இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தின் நோக்கமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் கஸ்த என்பதாக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. நீங்கள் உறுதியாக நடுநிலையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று, அந்த நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதை நம்ம விளங்கிக்கணும். அப்போ இந்த 145வது ஹதீஸையும் நாம் இப்பொழுது நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் அடுத்த ஹதீஸான 146வது ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.